அந்தந்த வருமான வரித்துறை நிறைய நடந்திருக்குதுங்க ஐயா. சமீபத்தில் நடந்த நான் சொன்ன ரைடு எதுக்கு நடந்ததுதாங்க ஐயா, அவருடைய பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் ஒரு பையன் படிக்கிறான். 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிறான். பையனுடைய பெயர் பாசுதீன். திமுக நடத்துற இந்த நீட் ஒழிப்பு மேடையில அவன் மேடைக்கு ஏறான். உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து மேடை, எங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறான். உடனே அங்க இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்கிறார், தம்பி எங்க தம்பி படிக்கிற நீங்க? நான் பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல 25 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ்காரர் 2 நாள் கிளம்பி வந்துட்டான். வந்து ஒரு இடத்துல ரைடு பண்ணி 1250 கோடி ரூபாய் பிடிச்சு போயிருக்கான். ஐயா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 6வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறார். 2021க்கு முன்பு 5 முறை இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரும்பாலும் அதில் இருந்தாங்க. அண்ணாதுரை ஐயா அவர்கள் 2 ஆண்டுகள் இருந்தாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறை ஆட்சியில் இருக்கு. இவங்க 5 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் 5. நான் சொல்றது 1967 இருந்து 2011 ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. நீங்க புரிஞ்சுக்கணும், நீட் ரகசியம் இங்கதாங்க இருக்கு. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அண்ணன் ஜெகதீசன் அவர்கள், அது போன்ற திமுக தலைவர்கள், பினாமிகள், அவங்க தனியார் மருத்துவக் கல்லூரி. இவங்களுடைய நோக்கமே நீட் இல்லாம போனா மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதுல 50% சீட்டை வந்து அரசுக்கும் 50% சீட்டை தனியாருக்கும் கொடுத்துட்டோம்னா தனியார் கல்லூரிகள் அந்த 50% சீட்டை அவர்கள் என்ன ரேட்டுக்கு வேணுமானாலும் விட்டுக் கொள்ளலாம் என்று 2016க்கு முன்பு எந்த நிலைமை இருந்ததோ அதையே திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கும் உங்களுடைய எம்பி ஒரு கையில டாஸ்மார்க் ஒழிப்பு ரகசியம் உங்க எம்பி கையில இருக்கு, இன்னொரு கையில நீட் ஒழிப்பு ரகசியம் உங்க கையில இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீட் யாராலையும் ஒழிக்க முடியாதுங்க ஐயா. எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தேர்வு நீட் பரீட்சை. இந்த ஆண்டு அகில இந்தியாவுடைய நம்பர் 1 ரேங்க் தமிழ் பையன், முதல் 10ல 4 ரேங்க் நம்ம குழந்தைகள், முதல் 50ல 10 ரேங்க் தமிழ் குழந்தைகள். எப்படி ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க? பட்டி தொட்டி எல்லாம் சாதாரண மக்களுடைய குழந்தைகள் நீட் பரீட்சை பாஸ் பண்ணி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. எல்லா ஊர்லயும் பாக்குறோம். யாத்திரையில ஒரு ஊராக மேடையில் நிறைய பேர் ஏற்றி நான் பேசிட்டு வர்றேங்க ஐயா. எனக்கு லேட் ஆயிடுச்சு, யாரையும் கூப்பிடலைங்க ஐயா. தச்சர், பொற்கொள்ளர், பானை செய்யறவங்க, பூ பறிச்சு விற்கிறவங்க எல்லாருடைய குழந்தைகள், பாம்பாட்டி அவருடைய குழந்தை கோயம்புத்தூர், எல்லா ஊரிலும் சாதாரண மனிதர்களுடைய குழந்தைகள், விவசாய பெருமக்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். எப்படிங்க ஐயா நீட்டை ஒழிக்க முடியும்? மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியா முழுவதும் நீட் நடக்குது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலே நீட் நடக்குது. ஆனா இங்க காங்கிரஸ்காரன் கிளம்பி இருக்கா, நாங்க நீட்டை ஒழிக்க போறோம். இந்த டிராமா எங்கேயாச்சும் பாத்துக்கீங்களா ஐயா? ஐயா, இந்த சினிமா படத்துல ஐயா கமலஹாசன் ஒரு படம், என்ன படம்? முன்னாபாய் எம்பிபிஎஸ், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம். அந்த படத்துல டைலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பான். இந்த படத்துல டைலாக் வரும், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. ஒருத்தர் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருப்பான். இந்த சப்ஜெக்டுக்கு அவர் பேர் என்ன? ஆனந்தன் ஒரு கேரக்டர். சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு. இன்னைக்கு தமிழகத்துல காங்கிரஸ் பார்த்து கேட்கிறோம்னா இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்கிறோம். ஐயா, நான் சொல்ல, திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்கின்றார், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷன் நேரத்துல சீட்டு கேட்கறதுக்கு தான். இவங்க சேவை பண்றதுக்கு வர மாட்டாங்க, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க, சென்னை வெள்ளத்திற்கு ஓடோடி சேவை செய்ய வர மாட்டாங்க. இவர்கள் வருவதே எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சா இந்த குரூப் கிளம்பி வரும். ஏன்னா நமக்கு சீட் எவ்வளவு கொடுப்பீங்க பாருங்க. திமுகவுக்கு காங்கிரஸுக்கு சண்டை. காங்கிரஸ் 2019 தேர்தலில் 9 சீட் வாங்கினாங்க, 8 ஜெயிச்சாங்க. இப்ப காங்கிரஸ்காரன் கேட்கிறான், கட்சி வளர்ந்துருச்சு 12 சீட் வேணும். இந்த டிராமாவை, இந்த காமெடி எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா ஐயா? அதனால 2 பேரும் கூட்டணி இழுபறியாமா கேட்டா, நாங்க 2 பேரும் ஒரே கூட்டணி நல்லா இருக்கும். காங்கிரஸ்காரன் கேட்கிறான், கட்சி ரொம்ப வளர்ந்த மாதிரி தெரியுது. இது அந்த ஒரு வடிவேல் படத்துல இருக்கும் ஐயா. ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போவார், ஏப்பா எங்கப்பா போனோம், அது வருது ஆனா வராது அப்படிப்பாரு. நம்ம கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தைரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்கிறாங்க, கட்சி வளர்ந்துருச்சுன்னா ஒரு 12 சீட்டா 10 தூக்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு.
ஐயா நீ தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. திமுக கூட்டணி கட்சியை பத்தி நான் ஒன்னா சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் இருக்கிறான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயா பூமி பூஜைக்கு மோடி ஐயா போயிருந்தார். ராமர் கோவிலுடைய பூமி பூஜை ஒரு வருஷம் போயிருந்தார். பூமி பூஜையில மோடி ஐயா உட்கார்ந்தோடனே திருமாவளவன் அவர்கள் சொன்னார், இதைத்தான் நாங்கள் வெறுக்கின்றோம். சனாதன தர்மத்தை ஏன் வெறுக்கிறோம்னா, கோவிலுடைய கருவறைக்குள்ள பிராமின்ஸ் பார்ப்பனியர்கள் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்களால போக முடியாது. சனாதன தர்மத்தை ஒழிக்கிறோங்கிறார். சரி ரைட் ஓகே. இன்னைக்கு ராமர் கோவில் ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டையில மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை பண்றாங்க. மோடி அவர்கள் பிராமணர்களா? அவர் பிராமணர். பிராமணர் அல்லாத ஒருவர் உள்ள போய் பிராண பிரதிஷ்டை பண்றார். இப்ப திருமாவளவன் அப்படியே மாத்தி என்ன சொல்றாருன்னா, இதுக்குத்தான் நான் தப்புங்கிறேன். மோடிக்குள்ள என்ன வேலை? உள்ள சங்கராச்சாரியர் தான் போயிருக்கணும். மோடி எதுக்கு ஒரு கருவறைக்குள்ள போனார்? ஏங்க போனா தப்புங்கிறீங்க? கருவறைக்குள்ள பிராமணர் அல்லாத ஒருவர் போய் கிருஷ்ணருக்கு உயிரே கொடுக்கிறார், அது தப்பு. ஐயா வாய் வியாபாரிகள் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் வாய் வியாபாரிகள், வெறும் பேச்சு, எல்லாம் பொய். மக்கள்கிட்ட இப்படியே பேசி 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 வண்டி விட்டு. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது தப்பி தவறி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பேசுறீங்கன்னா சொல்லுவாங்க, ஏய் நாங்கெல்லாம் ஏழை பங்காளிகள். சமீபத்தில் பொன்முடி ஐயா, திருக்கோவில் ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருந்த பொன்முடி ஐயாவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, ஊழல்வாதி. இவர் 3 ஆண்டு கடுகாவல் தண்டனை. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில போய் கேட்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பை பத்தி உங்க கருத்து என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? ஏழை மக்களுடைய பணத்தை பிடுங்கி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பணத்தை வச்சிருக்கார். 67% வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவிச்சிருக்காங்க. தண்டனை கொடுத்தா கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான், எனக்கு நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு. ஐயா இதை விட கேலி கூத்தான அரசியலை தமிழகத்துல நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. காங்கிரஸ் பாடிக்கு சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சு. திருமாவளவன் மாத்தி மாத்தி பேசுறாரு, 2 சீட் 3 சீட்டா சேர்த்து கொடுப்பாங்களான்னு. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சோண்டு இருக்கு, கேரளால கொஞ்சோண்டு இருக்கு. அதை தவிர எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போர்டை நீட்டா தொடச்சு திருப்பி வச்சா, எங்கேயுமே கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு. இது கூட்டணி பலமாங்கய்யா? கூட்டணி பலங்களாது? இத்தனை பேர் சேர்ந்து கொண்டு எதற்காக கட்சி நடத்துறாங்கன்னே தெரியாம இருக்கிறான். சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டார், காங்கிரஸ் கட்சிக்கு வெளியே என்ன கடை போட்டா நல்லா ஓடுனேன். இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியே பஜ்ஜி கடை போட்டா நல்லா ஓடும். நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் மாற்று கட்சிகள் தினம் இறஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பஜ்ஜி கடை போட்டா டீ கடை போட்டா நம்ம சகோதரர்கள் ஒரு பஜ்ஜி டீ கூட சாப்பிட்டு போவாங்க. நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியே ஒரு கடை போடணும், பஜ்ஜி கடை போடுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எதிரே ஒரு கடை போட வேண்டும் என்றால் வேட்டி சட்டை கடை போடுங்க. நான் அவர் என்ன முட்டாளா இருக்கிற நீ எதை இதை படிச்சிருக்கிற அதை படிச்சிருக்கிற, வேட்டி சட்டையெல்லாம் ஒரு கட்சி ஆபீஸ் வெளியே போட்டா எப்படி வரும்போதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வருவான், எப்படி என் கடைக்கு வந்து வாங்குவான்? நான் சொன்ன, தலைவா உள்ள போகும்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு போவாங்க, ஆனா வெளியே வரும்போது சட்டை வேட்டி கிழிஞ்சு வெளியே வருவாங்க. அதான் சத்தியமூர்த்தி பவனுடைய மகிமை. ஏன்னா ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர்ல சகோதரி ஜோதிமணி அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, திமுக சீட் கொடுக்கணும். என்னைய நிலைமை இப்படி ஆகி போச்சு. காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போட்டு அவருடைய சொந்த எம்பிக்கு சீட்டு வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கொடுக்கணும். சரி, ஒரு மாவட்டம் பரவாயில்ல. சிவகங்கையில நேற்று முன்தினம் மீட்டிங் போட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாது, வேற யாராச்சும் சீட்டு கொடுங்க. ஏங்க நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அரசியல் கட்சி நாம எதுக்கு நடத்துறோம்? கட்சிக்குள்ளேயே மாற்றி மாற்றி. ஐயா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நேற்று பாரத பிரதமர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார். பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார்கள், 2014 தோல்வி, 2019 வரலாறு காணாத தோல்வி. காங்கிரஸ் சரித்திரத்திலே இவ்வளவு மோசமான எம்பிக்களை பெறவில்லைங்க ஐயா. பிரதமர் அவர்கள் சொன்னாரு, இப்படியே பொய்ய பேசி நீங்க தெரிஞ்சீங்கன்னா மக்கள் அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி வரிசையிலிருந்து பார்வையாளர் வரிசையில் உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் நீங்க தான் நுழைவு கட்டணம், நுழைவு பாஸ் வாங்கிட்டு வந்து பார்வையாளர் கேலரியில் உட்கார்ந்து அந்த பார்லிமெண்ட்லயே பார்க்கணும். அந்த அளவுக்கு பொய் பேசக்கூடிய கட்சியா மாறிடுச்சு. நீங்க பாருங்க ஐயா, நம்ம மந்திரி